ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பலாக்காய் வச்சு எப்படி 2 வகையான சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பலாக்காய் சிப்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தூக்கி எறிகிற சக்னியை வச்சும் ஒரு மொறு சிப்ஸு தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம சிப்ஸை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய பலாக்காய் நான் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் இவ்வளோ நம்ம சிப்ஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு கொஞ்சமாக போதும். இதனோட மடல் நம்ம ஒரு தீயல் செய்வாங்க. அதனோட வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த பலாக்காயை பொறுத்து இதுக்கு மேலே இருக்கிற முள் மட்டும்தான் தேவையில்லாமல் இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சிப்ஸுக்காக நமக்கு இதில் சுளையை மாற்றி எடுக்கலாம். பலாக்காயோட சுளையை நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். பலாக்காய்க்கு மலையாளத்தில் சக்கா என்று தான் சொல்லுவாங்க. இந்த மடல் வச்சு தான் நம்ம தீயல் செய்வாங்க. சிப்ஸுக்காக நமக்கு பலாச்சுளையை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி தான் எடுத்திருக்கு. இனி இது நீளத்தில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சிப்ஸுக்காக இதே மாதிரி நீளத்தில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பலாக்காயோட மேலே இருக்கிற சக்னி வச்சும் கூட நமக்கு சிப்ஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி நீளத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நல்லா சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்செடுக்கலாம். இதே மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி இதுக்கு மேலே ஊற்றலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். ஆனால் நான் சேர்க்கறதில்ல. மஞ்சள் தூள் சேர்த்திருந்தால் நல்ல மஞ்சள் கலரில் நமக்கு இந்த பலாக்காய் சிப்ஸு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பலாக்காயும் நமக்கு சிப்ஸ் ஆக்கி எடுக்கலாம். நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு நமக்கு கிடைக்கும். சட்னி வச்சும் நமக்கு இனி சிப்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி சட்னியும் நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதுவும் நமக்கு சூடாய எண்ணெயிலேக்கு போட்டு பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதிலேக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கூட நமக்கு சிப்ஸ் ஆக்கி எடுக்கலாம். நான் மஞ்சள் தூள் சேர்க்கறதில்ல. இப்படி ஒயிட் கலரில் தான் சிப்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், எண்ணெயிலேக்கு போடும்போது இது நல்ல கிறிஸ்பி ஆகிட்டு வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றும் நம்ம வேஸ்ட்டில் கொட்ட தேவையில்லை. பலாக்காயோட முள் மட்டும்தான் வேஸ்ட் ஆகி போகும். மீதி எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீஞ்சு போகாமல் இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். கடைசியில் இதிலேக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்தி உப்பு தண்ணி தெளித்தால் போதும். நம்ம சிப்ஸு ரெடி ஆகிருக்கு. பலாச்சொளையோட உள்ள கொட்டைக்கு மேலே இருக்கிற தோல் கூட நமக்கு இதே சேம் மெத்தடில் ஃப்ரை பண்ணியிருந்தால் நல்ல சூப்பர் சிப்ஸு கிடைக்கும். ஈவினிங் டீயோட கூடையும் அதே மாதிரி ஒரு கெஸ்ட்டொക്കെ நம்ம வீட்டில் வந்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் ஓகே, நமக்கு இந்த பலாக்காய் சிப்ஸும் சகினி சிப்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த சிப்ஸு நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஆறியதுக்கப்புறமா போட்டு வச்சுருந்தா ரொம்ப நாள் இது அப்படியே இருக்கும். பலாக்காய் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 சிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.